புதிய தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி வழிகாட்டி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக தொகுத்து வழங்குறது என்றுமே நான் உங்கள் வீட்டுப்பிள்ளை ஜி.வி. கிருஷ்ணா. ஒவ்வொரு வாரமும் வழிகாட்டி நிகழ்ச்சியில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுடைய எதிர்கால இந்தியா திட்டத்தில் இந்தியாவை வல்லரசாக ஆக்கணும்னு பல நல்ல திட்டங்களை மக்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதில் ஒரு அழகான திட்டம், அற்புதமான திட்டத்தை தான் இன்றைக்கி நம்ம வழிகாட்டி நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்மளுடைய வழிகாட்டி நிகழ்ச்சியில் தொழில் வருமான வரி டாக்ஸ் ஆடிட் மற்றும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைலிங் இந்த திட்டத்தில் வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் ஆஃப் சோர்ஸ் இருக்குது. அந்த பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்னு நமக்காக விளக்கமாக கொடுக்கறதுக்காக திரு V.Padmanaban ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட பேசி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்போம். ஐயா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? மை நேம் இஸ் V.Padmanaban. முதற்கண் பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு நன்றி. வழிகாட்டி நிகழ்ச்சியின் மூலமாக தங்களுக்கு டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் under section 44 AB of the Income Tax Act 1961 மற்றும் filing of income tax return covered other than non-corporate assessee. Those who are all filed income tax return 31st July already over. Now we can cover corporate assessee, non-corporate assessee, have the tax audit report filing the income tax return due date prescribed under section 113(1) of the Income Tax 1961. எப்படி படிவங்கள் தாக்கல் பண்ணணும் என்பதை உங்களுக்கு நான் எடுத்துக்கூற விரும்புகிறேன். ஐயா, தனி மனித வருமான வரிக்கும் தொழில் வருமான வரிக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன? இதை தாண்டி எனக்கு ஒரு பர்சனலான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, எதில் வந்து நமக்கு பெனிஃபிட் அதிகமாக இருக்குது, எந்த கேட்டகரியில் தனி மனித வருமான வரி வருது, எந்த கேட்டகரியில் தொழில் வருமான வருது, அதை பற்றி விளக்கங்கள் கொடுங்களேன். தனிநபர் வந்து இண்டிவிஜுவல் ரிட்டர்ன் சார், they get only salary and personal other income from house property, அவங்களுடைய வாடகை இன்கம் மற்றும் அவர்களுடைய இன்கம் ஃப்ரம் இன்ட்ரெஸ்ட் இன்கம். அப்பார்ட் ஃப்ரம் தேவை அவங்க ப்ரைவேட்டாக ஒரு சம் ஆர்கனைசேஷனில் டீச்சிங் போவாங்க, கிளாஸ் டியூஷன் எடுப்பாங்க, அதான் ஹானரரியம் கிடைக்கும். இந்த ஹானரரியெல்லாம் சேர்த்து நம்ம வருமான வரி ரிட்டர்ன் தாக்கல் பண்ணோம். அவங்களுக்கு வந்து இன்கம் வந்து லெஸ் தேன் அவங்களுடைய இன்கம் வந்து 1 கோடிக்கு கீழே இருக்கும். பிஸ்னஸ் இன்கம் இல்லாமல் 1 crore இருந்தால் அவங்க வந்து தனிநபர் வருமானம். சப்போஸ் பிஸ்னஸ் இன்கம் இருந்தால் அவங்களுக்கு மோர் தென் 1 crore மேலே இருந்தால் அவங்களுக்கு டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் வரும். அதில் சம் சீலிங் லிமிட் இருக்குது. அதாவது இண்டிவிஜுவல் வருமான வரிக்கும் தனிநபர் வருமான வரிக்கும் தொழில் வருமான வரிக்கும் உள்ள வித்தியாசங்கள், அதில் உள்ள பெனிஃபிட்ஸ், அதை பற்றின விளக்கங்களை கொடுங்க. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களும் மற்றும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களும் அவர்களுடைய கமிட்டி மெம்பர்களும் டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் எளிமையான முறையில் தாக்கல் செய்வதற்காகவும் மற்றும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை எளிய முறையில் சமர்ப்பிப்பதற்காகவும் இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டை புதுமையாக நவீன முறையில் அப்டேட் செய்து மக்கள் வருமான வரி செலுத்துவர்கள் பயன்பெறும் வகையில் புது வெப்சைட்டை வடிவமைத்துள்ளார். அதன் மூலம் அனைத்து டாக்ஸ் பேயர்களும் தங்களுடைய டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் மற்றும் வருமான வரி ரிட்டர்னை எளிய முறையில் சமர்ப்பிக்க முடியும். இந்த தொழில் வருமான வரி டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் இதை வந்து ஃபைல் பண்ணுறதுக்கான முறைகள் என்ன, அதுக்குண்டான விதிவிலக்குகள் என்ன, அதை பற்றின விளக்கங்கள் கொடுங்க. கார்ப்பரேட் அசஸி அண்ட் நான் கார்ப்பரேட் அசஸின்னு இருக்குது. கார்ப்பரேட் அசஸி லைபிள் டு டாக்ஸ் ஆடிட் அண்ட் செக்ஷன் 44 AB அண்ட் தென் கார்ப்பரேட் அசஸி ஹேவிங் த இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன். அவங்களுடைய ஹோல்டிங் கம்பெனி ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கும், அது சப்சிடி கம்பெனி இந்தியாவில் இருக்கும். இது வந்து கேட்டகரி ஏ. கேட்டகரி பி வந்து டொமஸ்டிக் கம்பெனி. இப்போ கேட்டகரி ஏ பார்த்திங்கன்னா அவங்க வந்து தட் இஸ் ஹேவிங் தி கம்பெனி ஹேவிங் த இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன். அவங்க வந்து டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்டும் ஃபைல் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் அசோசியேட்டட் என்டர்பிரைஸோட டிரான்சாக்ஷனும் யூ ஷுட் ஃபைல். அது ஃபார்ம் நம்பர் 3CEBன்னு அந்த ஃபார்ம் நம்பர் வந்து இன்கம் டேக்ஸ் ரூலில் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அந்த ரூலில் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது இன்கம் டேக்ஸ் ரூலில் வந்து ரூல் நம்பர் 10E ஃபார்ம் நம்பர் 3CEBயில் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஃபார்ம் நம்பர் 3CEB ஷுட் பி ஃபைல் பிஃபோர் 30th October. அவங்க வந்து வருமான வரி ரிட்டர்ன் வந்து 30th November ஃபைல் பண்ணால் போதும். இவங்க வந்து இந்த மாதிரி எஸ்எஸ்சி வந்து வெரி லிமிட்டட் தான் இருப்பாங்க. தி ஓவரால் கண்ட்ரியில் வந்து பிகாஸ் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் வெரி லிமிட்டட் தான் இருக்கும். அவங்களுக்கு மட்டும் 30th November. இப்போ கம் டு தி டொமஸ்டிக் கம்பெனி ஹேவிங் த டாக்ஸ் ஆடிட். விற்பனை சம்பந்தமான வருமானங்கள் 10 கோடிக்கு மேலே போச்சுன்னா
டைரெக்டாக அவங்க வந்து டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் கண்டிப்பாக ஃபர்னிஷ் பண்ணி ஆகணும். செகண்ட் கண்டிஷன் 1 crore 10 கோடிக்குள்ளே இருந்தால், அவங்களுடைய வருமானம் வந்து கிராஸ் சேல்ஸ் 10 கோடிக்குள்ளே இருந்தால், அவங்க வந்து ஃபார்ம் நம்பர் 3CA 3CD சமர்ப்பிக்கணும். சப்ஜெக்ட் என்னென்னா, அவங்களுடைய வருமான வரியில் வந்து ரொக்கம் சம்பந்தப்பட்டான பரிவர்த்தனைகள் மற்றும் ரொக்கம் சம்பந்தப்பட்ட செலவு கேஷ் இன்கம் கேஷ் எக்ஸ்பெண்டிச்சர் டஸ் நாட் எக்ஸைட் 5% ஆஃப் தி கிராஸ் சேல்ஸ் அப்படி இருந்தால் அவங்க வந்து டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கேஷ் இன்கம் கேஷ் எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸீடிங் டோட்டல் ரெண்டுமே எக்ஸீட் பண்ணி 5% ஆஃப் சேல்ஸ்க்கு வந்து அவங்க வந்து ஃபார்ம் நம்பர் 3CE 3CD ஃபைல் பண்ணணும். திஸ் இஸ் ஃபார் கார்பரேட் எஸ்எஸ்சி. நான் கார்பரேட் எஸ்எஸ்சிக்கு என்னென்னா, வருமான வரியில் 3CB அவங்க வந்து ரூல் 6(1)B இதை அவங்க வந்து 3CB 3CD கொடுக்கணும். அதர் தேன் கார்பரேட்டுக்கு 3CB 3CDயும் ஃபர்னிஷ் பண்ணணும் within 30th September of every year. This is the due date prescribed. Next வந்து those who all return the income under section 44AD பண்ணுவாங்க, and then 44AE பண்ணுவாங்க, and then 44BB பண்ணுவாங்க. இவங்க வந்து those all category of gross sales gross income இந்த செக்ஷன் மூலியமாக ப்ரெசன்டிவ் பேஸில் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அதில் என்னென்னா, அவங்க வந்து should be 8% of the gross sales. Gross income should be considered as a returned income. அந்த 8%க்குள்ளே தான் அவங்க இல்லை எனக்கு நிறைய செலவு இருக்குது, எனக்கு 8% இன்கம் இல்லை, அது குறைவாக தான் இருக்குன்னா அவங்களும் இந்த ஃபார்ம் நம்பர் 3CB 3CDயும் அவங்க வந்து அந்த 1 crore அவங்க வந்து அந்த 10 கோடிக்கு மேலே போயிருக்க மாட்டாங்க. கேஷ் எக்ஸ்பென்ஸாக இருக்காது. இப்போது அதர் தேன் இப்போ ப்ரொஃபஷனல் இருக்கார் பார்த்தீங்களா, டாக்டர்ஸ், என்ஜினியர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், நோட்டிஃபைட் ப்ரொஃபஷனல். இங்கே நோட்டிஃபைட் ப்ரொஃபஷனலுக்கு வந்து 50 லட்சத்துக்கு மேலே வருமானம் இருந்தால், 50 லட்சம் கிராஸ் ரிசிப்ட் இருந்தால் அவங்க ஃபார்ம் நம்பர் 3CBயும் ஃபார்ம் நம்பர் 3CDயும் தாக்கல் பண்ணணும். அவங்களுக்கு வந்து 44ADAன்னு ப்ரொவிஷன் இருக்குது. அவங்க சப்போஸ் இன்கம் லெஸ் தென் த லிமிட் இருந்தால் அவங்க 50% ஆஃப் தி இன்கம் ஷுட் பி ரிட்டர்ன்ட் ஆஸ் ஏ டோட்டல் இன்கம். சப்போஸ் அவங்க 50% கிராஸ் இன்கமில் 50%க்கு உள்ள அவங்க வந்து அவங்க இன்கம்மை ரிட்டர்ன் பண்ணலைன்னா அவங்களும் வந்து ஃபார்ம் நம்பர் 3CBயும் 3CDயும் தாக்கல் பண்ணணும். இதுதான் இந்த டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்டில் ரூலில் ப்ரிஸ்கிரைப் பண்ணிடுது. அதாவது ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு வந்து 31st October விதின் 30 டேஸ்க்கு முன்னாடி 1 மந்த்துக்கு முன்னாடி உங்களுடைய டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் வருமான வரி தணிக்கை அறிக்கையை நீங்கள் தாக்கல் பண்ணிடணும். வருமான வரி படிவத்தை நீங்கள் தாக்கல் பண்ணலாம், ஆடிட் தணிக்கை தாக்கல் பண்ணால் செக்ஷன் 271B பிரகாரம் 0.5% ஆஃப் தி டர்ன் ஓவர் ஆர் 1,50,000 whichever is less. இது வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் உங்களுக்கு ஷோ காஸ்ட் நோட்டீஸ், நீங்கள் சப்போஸ் ரிட்டர்ன் தாக்கல் பண்ண லேட்டாக பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து யூ நாட் சப்மிட் த டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் விதின் த டைம் prescribed by the Income Tax Act. So they issue a show cause notice. Why should not initiate the penalty under the relevant provisions of the 271 penalty போடுவாங்க. 1,50,000 you should pay. அதான் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னா you should file the tax audit before 30th September. தொழில் வருமான வரி டேக்ஸ் ஆடிட்டில் மேஜர் அமெண்ட்மெண்ட்ஸ் இதோடைய விளக்கங்களும் இதோடைய டீட்டெயில்ஸை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா ஐயா? இன் கேஸ் ஆஃப் கம்பெனி கார்பரேட் எஸ்எஸ்சி அவங்க வந்து ITR 6 தாக்கல் பண்ணும். தோஸ் வெதர் லைபிள் டு டேக்ஸ் ஆடிட் ஆர் நாட். டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் இருக்கோ இல்லையோ, அவங்களுக்கு டர்ன் ஓவர் க்ரைட்டேரியா 10 crore அச்சீவ் பண்ணுறாங்க ஆர் 1 crore 10 crore இந்த சீலிங் லிமிட் இருக்கோ இல்லையோ, அவங்க வந்து வருமான வரி படிவம் 6 தாக்கல் செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கு அதர் தேன் கார்பரேட் எஸ்எஸ்சி வந்து ITR 3 ஃபார் இண்டிவிஜுவல் ஹேவ் த பிஸ்னஸ் இன்கம் எக்ஸீடிங் 10 crore and other threshold limit prescribed by the income tax rules. அவங்க வந்து வருமான வரி படிவம் 3 ITR 3 in case of partnership firm and LLP limited liability partnership இவங்க வந்து ITR 5 ஃபைல் பண்ணணும். And then trust, charitable trust, all trust governed by the under the provisions of the Income Tax Act 12A registration. இந்த ட்ரஸ்ட் ஆக்டில் கவர் ஆகுது எல்லாமே அவங்களோட சொசைட்டி, கோஆபரேட்டிவ் சொசைட்டி அண்டர் த வேரியஸ் சொசைட்டிஸ் prescribed by the ஆக்ட். இவங்க வந்து ITR 7 தாக்கல் பண்ணணும். இதுக்கு முன்னாடி வந்து ஃபிசிக்கல் ரிட்டர்ன் வந்து எல்லாமே எலக்ட்ரானிக் ரிட்டர்ன் ஆகிடுது. எலக்ட்ரானிக் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்டை ஃபர்னிஷ் பண்ணணும். ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்போஸ் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுக்கணும்னா ஃபாரின் கம்பெனிக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணியிருப்பீங்க, அவங்க வித்தவுட் டேக்ஸ் பிடிச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து ஃபார்ம் 67 ஃபைல் பண்ணணும். அதெல்லாம் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி
நீங்கள் வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ணிடணும். இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி விட்டு தான் நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னுக்கே போகணும். டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்டில் கிளாஸ் 8Aல வந்து இன்கம் டேக்ஸ் ரேட்ஸில் வந்து சில சலுகைகளை திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்னா, புதிய கம்பெனி தொழில் தொடங்குதுன்னா, புதுசாக நியூ கம்பெனிஸ் கம்பெனி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து டேக்ஸ் ரேட் வந்து 15%. தட் இஸ் அவங்களுக்கு 115BAA பிரகாரம் டேக்ஸ் ரேட்டை வந்து ரெடியூஸ் ஃபார் 15% கட்டினா போதும். இதில் வந்து கன்சிஸ்டிங் ஆஃப் அதர் 2 கேட்டகரிஸ் இருக்குது. அந்த கன்செஷனல் ரேட் வந்து 22% இருக்குது. இவங்களுக்கு வந்து இந்த கன்செஷனல் ரேட் ஆஃப் பண்ணிட்டா ஃபார்ம் நம்பர் 10 ஐசி ஃபைல் பண்ணணும். இதை ஆட் பண்ணிட்டா நார்மல் ப்ரொவிஷன் போக முடியாது. நார்மல் ப்ரொவிஷன் போனால் டேக்ஸ் ரேட் இஸ் 25% ப்ளஸ் அப்ளிகபிள் சர்சார்ஜ் அண்ட் சேஸ் when the income exceeding 1 crore that should be levied apart from the tax. இப்போது நீங்கள் வந்து இந்த இது ஸ்பெஷல் ரேட்டை நீங்கள் அவுட் பண்ணிட்டா யூ cannot go back the normal provision. உங்களுக்கு நார்மல் ப்ரொவிஷனில் வந்து உங்களுக்கு சாப்டர் 6A டிடக்ஷன்லாம் அலவுட். இன் கேஸ் ஆஃப் நீங்கள் இது ஸ்பெஷல் ரேட்டை நீங்கள் அவுட் பண்ணிட்டா யூ cannot enjoy the deduction under சாப்டர் 6A. இது வந்து நீங்கள் கிளாஸ் 8Aல நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் வந்து நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். அவங்களுடைய ப்ரொஃபஷன் தொழிலுடைய குறியீட்டு எண்கள், அவங்களோட நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் என்னன்றதை நீங்கள் சப்மிட் பண்ணணும். அடுத்தது வந்து என்ன, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ப்ரிஸ்கிரைப்ட், அடுத்தது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் மெயின்டைன்ட் அண்ட் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் எக்ஸாமைன்ட். டேக்ஸ் ஆடிட்டர் என்னப்பா உங்களுக்கு உங்களுக்கு டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட் அவங்க இந்த புக்ஸ்லாம் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் அவங்க எக்ஸாமைன் பண்ணி அவங்களுக்கு அவங்க பர்ச்சேஸ் ரெஜிஸ்டர், சேல்ஸ் ரெஜிஸ்டர், ஸ்டாக் ரெஜிஸ்டர், இன்வாய்ஸஸ் அண்ட் தென் பார்ட்டிஸ் லெட்ஜர் இதெல்லாம் அவங்களுக்கு எக்ஸாமைன் பண்ணி அவங்க டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்டை அவங்க வந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் தென் கிளாஸ் 12 வந்து மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங். நீங்கள் மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் எய்தர் கோ ஃபார் மெர்கன்டைல் சிஸ்டம் ஆர் கேஷ் சிஸ்டம். இதில் என்னென்னா கார்பரேட்டர்ஸ் எல்லாம் கம்பல்சரி ஷுட் அடாப்ட் த மெத்தட் ஆஃப் அக்கௌண்டிங் மெர்கன்டைல். தட் இஸ் நோ கேஷ் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங். கேஷ் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங்னா நோட்டிஃபைட் ப்ரொஃபஷனல் மட்டும் தான் கேஷ் சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங். அவங்க வந்து மெர்கன்டைல் போக முடியாது. இட் இஸ் ICDSன்னு பேர், இன்கம் கம்ப்யூட்டேஷன் டிக்ளரேஷன் ஸ்டாண்டர்ட். அந்த ஸ்டாண்டர்ட் பிரகாரம் நீங்கள் வந்து யூ கேன் ரிப்போர்ட். அதில் வந்து ICDS 1லேருந்து ICDS 5 வரைக்கும் தோஸ் ஆர் அப்ளிகபிள். அக்கௌண்டிங் பாலிசிஸ், வேல்யூவேஷன் ஆஃப் இன்வென்ட்ரிஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட், ரெவன்யூ ரெகுலேஷன், tangible fixed assets, changes in foreign exchange rates, government grants, securities, borrowing cost, provision, contingent assets, contingent liability. இதனுடைய impact, what are the actuals, what are the ICDS impact, whether any impact positive or negative should be reported in the tax audit report. இப்போ கம்பெனி இருக்குது, அவங்களுடைய ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸ்டாக்கை வந்து மார்க்கெட் ப்ரைஸ் ஆர் காஸ்ட் whichever is lower இதன் பிரகாரம் தான் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். மெத்தட் வந்து செக்ஷன் 145 பிரகாரம் மெத்தட் ப்ரிஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த ப்ரிஸ்கிரைப் மெத்தட் பிரகாரம் நீங்கள் ஸ்டாக் வேல்யூ பண்ணி க்ளோசிங் ஸ்டாக்கை யூ கேன் ரிப்போர்ட் இன் தி P&L அக்கௌண்ட். எனி வேரியேஷன்னா தட் ஷுட் பி ஆடட் பேக் யுவர் ப்ராஃபிட். நீங்கள் வந்து P&L அக்கௌண்ட்டில் ஸ்டாக் வந்து சப்போஸ் எக்ஸாம்பிள் நீங்கள் 1 lakhனா நீங்கள் மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷன் இம்பாக்ட் பண்ணும்போது 1.5 lakhs அந்த 50,000 ஷுட் பி இன்க்ரீஸ். திஸ் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்லி. நெக்ஸ்ட் அடுத்த கிளாஸ் வந்து கிளாஸ் 15ல் வந்து கேபிட்டல் அசெட் வச்சுருப்பாங்க சார். இப்போ வந்து தி எஸ்எஸ்சி ஹேவிங் ரியல் எஸ்டேட் ட்ரான்சாக்ஷன் இருக்குது. அவங்க வந்து கேபிட்டல் அசெட் வந்து வச்சுருப்பாங்க. அது வந்து நம்ம வந்து பிளாட் போட்டு விற்கிறாங்க, ஸ்டாக் இன் ட்ரேடாக மாற்றுறாங்க. தி கேபிட்டல் அசெட் இஸ் கன்வெர்டட் இன் ஸ்டாக் இன் ட்ரேட். அந்த கன்வர்ஷன் இப்போது மார்க்கெட் ப்ரைஸுக்கும் காஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அதோடைய இம்பேக்ட் ஷுட் பி ரிட்டர்ன் இன் தி டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்டை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். இப்போ பேங்க்கில் நீங்கள் டெபாசிட் வச்சுருப்பீங்க, இன்ட்ரெஸ்ட் இன்கம் அந்த நேரத்தில் அந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க, நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இன்கம் சப்சிக்வெண்ட்டாக தான் வரும். ஸோ இன்கம் நாட் ரிட்டர்ன் P&L. அது வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் 31st March 2022 இன்கம் உங்களுக்கு வந்து ஜூன் ஜூலையில் தான் தெரிய வருது. அதுக்குள்ளே நீங்கள் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் ஆடிட் பண்ணி முடிச்சிருப்பீங்க, ஆடிட்டர் சைன் பண்ணியிருப்பார். ஸோ அந்த இன்கம் வந்து இஸ் டீம்டு டு யுவர் இன்கம் டூரிங் த ரெலவென்ட் ஃபினான்ஷியல் இயர். அண்ட் தென் கேபிட்டல் ரிசிப்ட் ஏதாச்சும் இருந்ததுன்னா கவர்மெண்ட் கிராண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து புதுசாக தொழில் தொடங்கினா கேபிட்டல் ரிசிப்ட் சப்சிடி கொடுப்பாங்க. அந்த சப்சிடி ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் அந்த சப்சிடியும் யூ கேன் ரிட்டர்ன் இன் தி இந்த கிளாஸ் நம்பர் இயில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். கிளாஸ் 16E நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். டூரிங் த இயரில் வந்து லேண்ட் பில்டிங் ஏதாச்சும் நீங்கள் சேல் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து கவர்மெண்ட்டோட கைட்லைன் வேல்யூ ஒன்று இருக்கும், நீங்கள் சேல் வேல்யூ ஒன்று இருக்கும். இதுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா யூ ஷுட் ரிட்டர்ன் இன் திஸ் கிளாஸில் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுங்க. அதனுடைய வேல்யூ வந்து எக்ஸீடிங் 50,000 மேலே இருந்தால்
நீங்கள் வந்து இந்த கிளாஸில் வந்து யூ கேன் ரிப்போர்ட் கிளாஸ் நம்பர் 17ல் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். இதில் என்னென்னா 35D டிடி டிடிஏ வந்து இந்த செக்ஷன் பிரகாரம் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து எவ்ரி இயருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய இன்கார்பரேஷன் எக்ஸ்பென்சஸ், கம்பெனியோட இன்கார்பரேஷன் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் 5 lakhs 5 lakhs வந்து ஒரு வருஷத்தில் நீங்கள் அலோவ் பண்ண முடியாது. தட் ஷுட் பி அலவுட் ஓவர் a period of 5 years. ஐயா, டாக்ஸ் ஆடிட்டுடைய இம்பார்ட்டண்ட் அமெண்ட்மெண்ட் பற்றி சொல்லுங்கள். Our Honorable Finance Minister amended the tax audit report and introduced the new clause. அதில் என்னென்னா class number 29A, 29B with regard to the income specified and the section 56(2) subclause 9 and 10. இதில் என்னென்னா நீங்கள் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ காட்டிலும் கம்மியான வேல்யூ நீங்கள் இன்கம் அட்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா அதனுடைய வேல்யூ எக்ஸீடிங் 50,000 மேலே இருந்தால் ஆடிட்டர் ஷுட் ரிப்போர்ட். இந்த கிளாஸில் வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் 29A 29B கிடையாது. இந்த பிரைமரி அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் செகண்டரி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது சார். இந்த பிரைமரி அட்ஜஸ்ட்மெண்ட் மூலிமா இந்த இன்கம் வந்து சில இன்கம்லாம் நீங்கள் வந்து கம்மியாக ரிப்போர்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த சில இன்கம் ரிப்போர்ட் பண்ணாமல் விட்டுருப்பீங்க. தட் இஸ் ஆர்ம்ஸ் லென்த் ப்ரைஸ்ன்னு பேர். அந்த ஆர்ம்ஸ் லென்த்தும் இன்கம் டேக்ஸ் ரூல்ஸில் வந்து ஷுட் மெயின் ரூல் 10D பிரகாரம் சில டாக்குமெண்ட் மெயின்டைன் பண்ணி 5 மெத்தட் ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அதில் என்னென்னா காஸ்ட் ப்ளஸ் மெத்தட், கம்பேரபிள் அன்கண்ட்ரோல் ப்ரைஸ் மெத்தட், ரீசேல் ப்ரைஸ் மெத்தட், டிரான்சாக்ஷன் நெட் ப்ரைஸ் மெத்தட், ரீசேல் மெத்தட் அண்ட் அதர் prescribed method by the government. அந்த ரூல் பிரகாரம் எனி வேரியேஷன் ஏதாச்சும் இருந்தால் யூ ஷுட் ரிப்போர்ட் திஸ் கிளாஸ். கிளாஸ் 36A என்ன அமெண்ட்மெண்ட்ஸ் தான் டீம்டு டிவிடெண்ட் பேர் சார். அந்த டீம்டு டிவிடெண்ட் இதுக்கு முன்னாடி வந்து அதை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு கிளாஸ் இல்லை. அந்த டீம்டு டிவிடெண்ட் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரோடியூசிங் திஸ் கிளாஸ். அதை டீம்டு டிவிடெண்டில் என்னென்னன்றதை நான் சொல்கிறேன் சார். ஃபஸ்ட்டில் வந்து those who are interested of having the 20% மேலே ஷேர் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ அட்வான்ஸ் கொடுத்துருந்தாலோ இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் கொடுத்துருந்தாங்களோ that should be taken as a deemed dividend. Suppose the company liquidation ஆகிடுது, லிக்விடேஷன் பண்ணும்போது the shareholders enjoying the additional benefit, அந்த additional benefit should be taken as a deemed dividend. இந்த மாதிரி வந்து deemed dividendல you should report it in this column. Form number 61A and 61B ஃபைல் பண்ணிட்டா தி recipient could not conceal the income. அவங்க இன்கம்மை வந்து கன்சீல் பண்ண முடியாது. இன்கம் ஷுட் பி ரிப்போர்ட்டட் ஆன் தி இண்டிவிஜுவல்ஸ். அவங்க ரிப்போர்ட்டை கரெக்டாக ரிட்டர்ன் பண்ணி அதுக்கு நான் டேக்ஸ் கட்டிடணும். டேக்ஸ் எவேஷன் பண்ணக்கூடாது. அதை வந்து கம்பெனி தான் எவ்வளோ ஷேர் இந்த வருஷம் இஷ்யூ பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்கோம், அண்ட் டூரிங் த இயர் எனி பைபேக் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம், அதில் வந்து யூ கேன் ஃபைல் த ஃபார்ம் நம்பர் 61A அண்ட் 61B டூரிங் த இயரை ஃபைல் பண்ணியிருக்கணும். கிளாஸ் 20ல் வந்து எனி போனஸ் கமிஷன் பெய்ட் டு எம்ப்ளாயி ஷுட் பி ரிப்போர்ட்டட். அண்ட் தென் கிளாஸ் 20Bயில் வந்து பிஎஃப் இஎஸ்ஐ நீங்கள் ஒவ்வொரு மாதமும் எம்ப்ளாயி கொடுக்குற பிஎஃப் இஎஸ்ஐ கட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த பிஎஃப் இஎஸ்ஐ வித்தின் 15 daysக்குள்ளே நீங்கள் வந்து கவர்மெண்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் டெபாசிட் பண்ணணும். இல்லைன்னா வித்தின் 15 daysக்குள்ளே 15th of next month டெபாசிட் பண்ணலான்னா தி எக்ஸ்பென்சஸ் ஷுட் பி டிஸ்அலவுட். தட் வில் நாட் பி கவர்ட் அந்த செக்ஷன் 43B பேமெண்ட்ஸில் அது கவரேஜ் வராது. தட் வில் பி கவர்னிங் அந்த ப்ரொவிஷன் 36(1) subclause 5A. எனவே நீங்கள் பிஎஃப் இஎஸ்ஐ உங்கள் எம்ப்ளாயிக்கு பிடிச்சிருந்தா வித்தின் 15 daysக்குள்ளே நீங்கள் பே பண்ண. டோன்ட் வெயிட் ஃபார் அப் டு 15 days. யூ ஹேவ் டு மேக் த பேமெண்ட் வித்தின் 10th day. Because you have made the salary for 30th of every month, no need for wait for 15 days. You have to remit immediately. You also doing your business correctly. So நாட்டிற்கு அது வந்து நாட்டிற்கு நன்மை பயக்கும், எம்ப்ளாயியை உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வந்து நம்மளோட எம்ப்ளாயர் வந்து நமக்கு உள்ள சலுகைகளை கரெக்டாக வந்து கவர்மெண்ட் செலுத்தி அதனுடைய ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டையும் நம்ம என்ஜாய் பண்ணுறோம். அதனால் வந்து பிஎஃப் இஎஸ்ஐ கட் பண்ணால் அதை வந்து நீங்கள் வித்தின் 15 daysக்குள்ளே நீங்கள் 15 days ஆஃப் நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே நீங்கள் அதை கவர்மெண்ட் அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் பண்ணிடுங்க. அதுதான் ரிப்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து தட் இஸ் உங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வந்து expenses is a capital nature, personal nature, revenue nature, contingent liability should be reported in the class number 21. Class number 20A வந்து நெக்ஸ்ட் வந்து that is any payment made to outside India. நீங்கள் இன்கர் பண்ணுற செலவுகளுக்கு வந்து நீங்கள் நான் ரெசிடென்ட்டுக்கு பே பண்ணுவீங்க. அது பே பண்ணும்போது டிடிஎஸ் பிடிச்சின்னு கொடுக்கணும். டிடிஎஸ் பிடிச்சிங்கன்னா அது வந்து டிஸ்அலவன்ஸ் ஆகும். ஸோ 40A எனி பேமெண்ட் மேட் டு நான் ரெசிடென்ட் ஷுட் பி டிடக்டட், டேக்ஸ் ஷுட் பி டிடக்டட். அதர்வைஸ் தி எக்ஸ்பென்டிச்சர் ஷுட் பி டிஸ்அலவ்டு.
Next வந்து 40A class IA வந்து all the payments made to resident. 40A payment made to non-resident, 40A IA payment made to resident. நீங்கள் பே பண்ணுற நீங்கள் இன்கர் பண்ணுற எக்ஸ்பென்சஸ் எதர் கான்ட்ராக்ட் பேமெண்ட்ஸ் இருக்கும், ப்ரொஃபஷனல் பேமெண்ட், ரெண்ட் இருக்கும், ப்ரோக்கரேஜ் இருக்கும், கமிஷன் இருக்கலாம், ப்ளஸ் அதை வாட் எவர் த எக்ஸ்பென்சஸ் லைபிள் டு டிடக்ட் த TDS அண்டர் சாப்டர் 17B, யூ டு டிடக்ட் TDS இன்க்ளூடிங் சேலரி பேமெண்ட். நீங்கள் TDS பிடிச்சிட்டு தான் மீதி உள்ள TDS பிடிச்சி மீதி உள்ளது தான் நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுப்பீங்க. நீங்கள் பிடிச்ச பணத்தை தான் கட்ட போகிறீங்க. நீங்கள் வந்து உங்கள் கைவிட்டுப்படுறவர்கள் நீங்கள் வந்து வாட் ஆர் த எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட், நீங்கள் P&L கிளைம் பண்ணுற எக்ஸ்பென்சஸ்க்கு நீங்கள் கட் பண்ணிட்டு தான் நீங்கள் அமௌண்ட்டு கொடுங்க. அதனால் அந்த அமௌண்ட் வந்து நெக்ஸ்ட் மந்த் 7th கட்டிடுங்க. கட்டினா உங்களுக்கு வந்து யூ ஷுட் கெட் ஏ பெனிஃபிட். அதர்வைஸ் நீங்கள் 201 1 year இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பேர் பண்ணியிருக்கோம், அப்புறம் பெனால்ட்டி கட்ட வேண்டியது இருக்கும். இது வந்து தட் இஸ் இன்கம் அஃபென்சஸ் ப்ராசிக்யூஷன் கூட வரும். TDS கவர்மெண்ட் பணத்தை நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருந்தால் ப்ராசிக்யூஷன் ஆல்சோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இதுக்குன்ட்டு TDSக்கும் தனி செப்பரேட் டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. இது செப்பரேட் கமிஷனர் இருக்குது. தி இஷ்யூ நோட்டீஸ் unnecessary you are creating the problem. அதாவது TDS பிடிச்சா வந்து நீங்கள் முதல்ல அதை கட்டிடுங்க. எவ்ரி மந்த் 7th நீங்கள் பே பண்ணுங்க. அதுதான் தட் இஸ் கரெக்ட். விதின் 7 days ஃப்ரம் தி எண்ட் ஆஃப் தி மந்த் which டிடக்ஷன் மேட். மார்ச் மாதம் 1 month டைம் இருக்குது. அதனால் யூ ஹேவ் டு டெபாசிட் த TDS விதின் 7 days ஃப்ரம் தி எண்ட் ஆஃப் தி மந்த். அது வந்து அதான் சப்போஸ் நீங்கள் படிக்கலாம், அது வந்து 30% அந்த எக்ஸ்பென்சஸ் டிசர்வன்ஸ் ஆகிடும். அந்த கிளாஸ் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் இந்த வருஷம் கட்ட முடியல, அதான் ஆடிட்டர் டிசர்வ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இயர் எப்போ கட் பண்ணுறீங்களோ அந்த வருஷம் அதை வந்து செலவு எழுதிக்கலாம். ஒரு வருஷம் வந்து நீங்கள் டிசர்வ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இயர் நீங்கள் அந்த TDS கட்டிட்டீங்கன்னா அந்த வருஷம் வந்து நீங்கள் செலவு எழுதிக்கலாம். பட் சப்ஜெக்ட் 201 இன்ட்ரெஸ்ட் 1% per month அதை நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டியது இருக்கும். அது நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கணும். அதர்வைஸ் டிபார்ட்மெண்ட் வில் நீங்கள் பண்ணனா டிபார்ட்மெண்ட் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் அசஸிங் ஆஃபீஸர் வில் டூ த ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட். தே ஆட்டோ யுவர் பேலன்ஸ் ஷீட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, எக்ஸம்ப்டன் இருக்குது. இப்போ ஆஃபீஸ் ஹிம்செல்ஃப் கால்குலேட் அண்ட் டிசர்வ் த எக்ஸ்பென்டிச்சர் அண்ட் செக்ஷன் 14A. அதனால் அதுவே நீங்கள் யூ ஷுட் பி ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் மேட் ரிலேட்டட் 48 உங்களுடைய டைரக்டர் ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்க கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணி தான் அந்த பேமெண்ட் வந்து ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். இதில் இன்னொரு ரிப்போர்ட்டிங் கிளாஸ் என்னென்னா, உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் டூரிங் டேல 20 கோடிக்கு மேலே இருந்தால் நீங்கள் வந்து ஃபார்ம் நம்பர் 3CEB ரிப்போர்ட் பண்ணணும் சார். இது ஸ்பெசிஃபைட் டொமஸ்டிக் டிரான்சாக்ஷன். இதுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் ரூல் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ரூல் நம்பர் 10E ப்ரிஸ்கிரைப் இன் திஸ் ரிகார்ட். This is various classes reported in the form number 3CEB. Class number 24, that is amount of deemed profit. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ரிசர்வ் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, பர்டிகுலர் ரிசர்வ் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த ரிசர்வ் வந்து அந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியல. 32AC, 32AD, 34AB, 34ABA, 34AC அந்த பர்டிகுலர் நீங்கள் ப்ரொவிஷன் நீங்கள் கம்ப்ளை பண்ணலாம். விதின் த டைம் அந்த டைம் அளவுக்கு நீங்கள் பண்ணலாம். தட் இன்கம் தட் ஷுட் பி அசஸ்ட் as இன்கம் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. அந்த ப்ராஜெக்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம். அந்த எந்த ரிசர்வ் அந்த ரிசர்வ் வந்து லைபிள் டு டேக்ஸ். அந்த கிளாஸை ரிப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் வேரியஸ் கிளாஸ் ஹஸ் பின் பிரசன்ட். நெக்ஸ்ட் வந்து 43B சார். இதில் வந்து அங்கே எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் ப்ராவிடென்ட் ஃபண்ட், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு ESI ஃபண்ட், கிராஜுவிட்டி ஃபண்ட், லீவ் என்கேஷ்மெண்ட், லீவ் சேலரி, போனஸ், இதெல்லாம் வந்து 43Bயில் கவரேஜ் ஆகும். ப்ளஸ் GST, ப்ரீவியஸ்லி சர்வீஸ் டேக்ஸ் காம்பவுண்ட் ஆஃப் GST. whatever GST collected from the customer, you should be paid within the due date. அதுக்கு வந்து they were extended due date up to data filing the IT rate, up to filing the tax audit report date வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ 6 months டைம் இருக்குது. 6 monthsக்குள்ளே பே பண்ணிட்டா the expenditure claimed in the expense debited in P&L allowed as deduction. 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் டைம் கொடுக்குறாங்க. அந்த 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து கலெக்ட் பண்ண பணத்தை கட்டிடுங்க. நீங்கள் உங்கள் பணத்தை கட்ட போகிறதில்ல. நீங்கள் வந்து கலெக்ட் பண்ண வரியோ இதுதான் நீங்கள் கட்ட போகிறீங்க. போனஸும் நீங்கள் போனஸ் ப்ரொவிஷன் போடுவீங்க, பேமெண்ட் பண்ண இது பேமெண்ட். தி 43B டிடக்ஷன் இஸ் அலவுட் அண்டர் பேமெண்ட் பேசிஸ். மற்றெல்லாம் வந்து மெர்கன்டைல் பேஸிஸ், இது மட்டும் பேமெண்ட் பேஸில் இந்த டிடக்ஷன் கேவ். இதுக்கு வந்து ப்ரீ எக்ஸிஸ்ட் போன வருஷம் வந்து நீங்கள் லாஸ்ட் அசஸ்மெண்ட் இயர் 21-22 நீங்கள் டிசர்வ் பண்ணியிருப்பீங்க போனஸ். ஸோ இப்போ வந்து நீங்கள் எம்ப்ளாயி கொடுத்தா இஸ் அலவுட் இஸ் டிடக்ஷன். Same as employer contribution provident fund, employee contribution to ESI fund, gratuity fund, leave salary, and any payment made to the public interest payment made to public financial institution. All the expenses should be allowed as a deduction within the due date. உங்களுக்கு அந்த ஒரு பெனிஃபிட்டும் கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. Class 44 is very important class.
whatever the GST collected, and you can claim the GST input, balance GST you pay to the central government account. இதில் வந்து நீங்கள் வந்து டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டெபிட் அண்ட் பீரியட் அக்கௌண்ட்டில் ப்ளஸ் உங்களோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஜிஎஸ்டி கட்டிருப்பீங்க. டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அந்த எக்ஸ்பெண்டிச்சர்லேருந்து யூ கேன் ரெடியூஸ் டெப்ரிசியேஷன் அண்ட் தென் பேட் டெட்ஸ் ரெடியூஸ் பண்ணி பேலன்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஷுட் பி ரிப்போர்ட்டட் இன் திஸ் கிளாஸ். இதில் வந்து ரிஜிஸ்டர்ட் டீலருக்கு எவ்வளோ பே பண்ணியிருக்கு, அன்ரிஜிஸ்டர்ட் டீலருக்கு வாட் இஸ் த அமௌண்ட் பெய்ட், நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் தி பார்ட்டி ஷுட் பி ரிப்போர்ட்டட். What are the input tax credit, that also should be reported in this column. Registered dealer pay பண்ண amount நீங்கள் report பண்ண, unregistered dealer pay பண்ண amount the total expenditure debit and P&L should be reconciled and reported correctly. There is no variation in this at all. This is a very important amendment in this class. இதை வந்து காம்போசிட் டீலருக்கும் பே பண்ணியிருப்பீங்க, அதர் தேன் அன்ரிஜிஸ்டர்ட் டீலருக்கும் பே பண்ணியிருப்பீங்க. இது நீங்கள் அதை வந்து ஆடிட்டருக்கு வந்து நீங்கள் வாட் ஆர் த டேட்டா இஸ் அவைலபிள் இன் யுவர் ரெக்கார்ட் நீங்கள் எடுத்துக்கிறதா தான் ஆடிட்டர் வந்து இதை வந்து ஸ்டடி பண்ணி டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்டில் ப்ரெசன்டேஷன் பண்ண முடியும். அதர்வைஸ் ஆடிட்டர் வந்து இந்த கிளாஸ் நம்பர் 44 குவாலிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் ஹாஸ் கிவன் த opportunity to report the transaction. This is with effect from assessment year 22-23 only. This transaction should be reported in the tax audit report. All the assessors should file the tax audit report and also file the income tax return before the due date on section 139(1). அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபைல் பண்ணிவிட்டு வாட் எவர் த டேக்ஸ் டியூ யூ கேன் பெய்ட் இன் அட்வான்ஸ். நீங்கள் கட்டிட்டா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் 234B 234E இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் சேவ் பண்ணலாம். இதனால் வந்து நாடும் வளம் பெறும். வாட் எவர் த டேக்ஸ் கலெக்டட், அந்த டேக்ஸ் வந்து இந்தியாவுடைய முன்னேற்ற பாதைக்கு இந்தியா முன்னேற்ற பாதைக்கு கொண்டு சென்று நாட்டை வலிமையுள்ள இந்தியாவாக மாற்றி மேக் இன் இந்தியா, மேக் ஃபார் இந்தியா, மேட் இன் இந்தியா